ஆமி, அன்யங்டா எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா. ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரிடா. ஏன்னா கொஞ்சம் வீட்டில் இல்லை, நான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதனால தான். அண்ட் தென் இதுக்கப்புறத்துலேருந்து வீக்லி ஒன்ஸ் ஒரு 2 இயர்வாச்சு போட ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் எண்டில் வர ரொம்பவே ப்ரெஷரில் இருப்பேன். பிகாஸ் எக்ஸாம்ஸ் கொலை பண்ண போகிறாங்க. ஸோ ஓகேடா, எல்லாம் காட் கிட்ட விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு இதை போடுவோம். ஓகே. ஸோ இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிக்கும் நம்பி நான் போடுறேன். ஸோ த டைட்டில் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் த மிட் நைட் மிரர். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்பி நான் இந்த ஒன் ஷாட்டை போடுறேன். ஓகேடா. இன்ட்ரோ எதுவும் வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளேயே பார்த்துப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேயே எங்கள் ஜேஹப் தான், டேய் என்னடா ஏதோ வீடு மாறன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, காசு பார்த்தீங்களா இல்லையா? டேய் ஜேஹப்பா, பார்த்தாச்சுரா. இங்கே இருக்கிறதுக்கு நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கலாம். அந்த அப்பார்ட்மெண்ட் என்னவோ தெரியல, கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுக்குறாங்க. நம்ம இங்கே இருக்கிறதுக்கு அங்கேயே போகலாம். அங்கே நம்ம கொடுக்குற காசை விட ட்ரிபிள் மடங்காக இங்கே வாங்குறாங்கடா, அதுக்கு நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு ஜியோவும் ஆரம்பமாக பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ மற்ற மெம்பர்ஸும் நாங்கள் போய் பேசிட்டு வந்தோம், இந்த மாதிரி அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பேசின ரேட்டுக்கு. என்ன சொல்கிறீங்க எல்லோரும்? போகலாமா இல்லை எப்படி? டேய் என்னடா போகலாமா? போகலான்டா. இங்கே வந்துட்டு முடியலடா அம்மா, அந்த ஹவுஸ்னர் குண்டச்சியால் காண்டா இருக்குதுடா அப்படின்ட்டு இங்கே ஜிமினும் கத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் டயாங்கும், டேய் ஆமாண்டா, அந்த குண்டு கிளவியால் இங்கேருந்து நம்ம போகவே போகிறோம், சும்மா ஏதோ பண்ணிகிட்ருக்கு. இதில் வேறு அவளோட பேத்தியை கூப்பிட்டு வந்துட்டு, இது பேத்தியை கொண்டு போய் அங்கே விட்டுருங்கப்பா அப்படின்னு வேறு சொல்லிகிட்ருக்கு. அதுக்கு நம்ம என்ன இங்கே வீடு இங்கே இருக்கிறோமா இல்லை அது வேலை செய்கிறோமா அப்படின்ட்டு இவங்களும் கத்திகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலி எல்லாருமே பேசிவிட்டு அவங்கவுங்க முடிவை சொல்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாருமே நம்ம போகிறது நல்லது தான் சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே ஃபைனல் முடிவு எடுத்துகிட்டு, ஓகே நம்ம இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு 1 வீக்கில் அங்கே இடத்துல லைக் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ இன்றைக்கி தான் கிளம்புறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ மேடம் செட்டில் பண்ண வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் வைக்கலாம்ல? சரிப்பா நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஆண்டியுமே அந்த அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனருமே அப்படியே ஒரு மாதிரி காசு வாங்கிட்டு ஒரு மாதிரி ஏதோ சிரிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களுமே அதெல்லாம் கண்டுக்காமல், டேய் எடுத்துகிட்டு போய் வைங்கடா, ஒன்று எடுத்துகிட்டு போங்க, எதுவும் மேலே இங்கேன்னு போட்டுக்காதீங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க அங்கங்கே காமெடி பண்ணிவிட்டு, ஸோ இப்படியே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே உள்ளே வைக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே நாளில் வைக்க முடியாதுல்ல. ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆகிடும். ஸோ இங்கே சுகா வந்துட்டு ஆல்ரெடி டயர்டாகிட்டு அங்கே போய் உட்காந்துட்டாரு. இங்கே டயாங்கோ அங்கங்கே ஓடிட்டு இருக்காரு, அவருக்கு என்னாச்சுன்னு தெரில. இந்த பக்கம் ஜங்குக்கு வந்துட்டு அவர் தான் பலசாலியாச்சு. மேடம் ஐயோ இதை வந்து தூக்குங்க, நான் இதை தூக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இங்கே இவனுமே ஜிம்மினுமே வந்துட்டுருக்காங்க. ஸோ இங்கே ஜின்னுக்கு ஆல்ரெடி ஏதோ ஷோல்டர் பெயின் வந்துட்டு உட்காந்துட்டாரு. ஆரம்பம் ஏதோ டைரி எடுத்து படிச்சுட்டு இருப்பார், ஏன்னா ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரமாக எல்லாத்து பொருளையும் ஓரளவுக்கு உள்ளே வச்சுட்டு, ஆனால் இன்னும் அரேஞ்ச் பண்ணல, இன்னும் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ளே தான் இருக்குது எல்லாம். ஸோ இவங்களுமே ஏன் இந்த பிளேஸ் எல்லாம் செம்ம க்ளீனாக இருக்குது, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, என்னடா ஏன் இங்கே ரொம்ப எல்லா இடத்துலையுமே மிரர்ஸாக இருக்குது? அதுதான் எனக்கும் தெரியல. வேணா நம்ம வச்சுப்போம், இல்லைனாக்கா தூக்கி போட்டுடலாம். இல்லை நல்லா தான் இருக்குது இதுவும் அப்படின்ட்டு இவங்களுமே அப்படியே அந்த மிரர் மேலே போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ இவங்களுமே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே வந்துட்டு சரி டைம் ஆகிடுச்சி சாப்பிட்டுட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணதுலேயே பாதி டைம் போனனால இந்த பக்கம் ஜங்குக்கும் ஜிம்மினுமே எல்லாருக்குமே கப் நூடுல்ஸும் அப்புறமாக்கா ஒரு சில சாப்பாடெலாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ இவங்க இப்படி போயிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்துட்டு சுகா வந்துட்டு தூங்கிட்டு இருப்பார் சொன்னல. ஸோ அவர் வந்துட்டு இடிஞ்சிட்டு, என்னடா பாதி பேர் காணோம், இவனுங்க எங்கடா போனானுங்க? அவனுங்க வந்துட்டு ஏதோ ஃபுட்டு வாங்குறேன்னு போனாங்க, உனக்கு வேண்டியது நாங்களும் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம், நீ வந்துட்டு தூங்க வேணா, அவனுங்க வந்தோடனே எழுப்பி வர்றோம். இல்லை தூக்கம் போயிடுச்சு
இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்கு? அதோ அந்த ரூமில் இருக்கும் பார். ஆ சரி. அப்படின்ட்டு ஷிகாமி ரெஸ்ட் ரூமுக்கு போக வராரு. ஸோ அவர் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் கதவை ஓப்பன் பண்ண உடனே என்னன்னு தெரில, அங்கே ஈவன் அந்த டைல்ஸ்லேயுமே வந்துட்டு மிரர் மாதிரி இருக்குது. இவருக்கு என்னடா இது லூஸு பிடிச்சவங்களா இருப்பாங்க போல, மிரர்லேயும் சாரி டைல்ஸ்லேயும் மிரர் வச்சுருக்காங்கன்ட்டு. ஐயோ என்னடா அது லூஸ் மாதிரி இருக்குது, சரியான லூஸ் தான் இந்த வீடியோ கட்டியிருப்பான் போல் அப்படின்ட்டு அவருமே ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஸோ வெளியே வந்து பார்த்தா அந்த ஒரு ரூம்லேயே 4 கண்ணாடி கிட்டே இருக்குது. ஸோ 4 செவருமா இருக்கும்ல, அந்த 4 செவரையும் சுற்றி சுற்றி கண்ணாடியாக தான் இருக்குது. இதில் ரெஸ்ட் ரூமில் வேறு 3 கண்ணாடி மேலே இருந்திருக்கும். இந்த டைல்ஸில் வேறு அங்கங்கே கண்ணாடியாக ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் அவன் பார்த்துட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, சரி என்ன ஓடு அப்படின்னு சொல்லிட்டு இவருமே மறுபடியும் தூக்கத்தை கண்டினியூ பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இவங்களுமே சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அண்ட் தென் ஒர்க்கு போயிட்டு ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ 1 வீக் லேட்டர் அங்கே எல்லா பொருளையும் செட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த இடம் ஃப்ரீயாக இருக்குது இப்போ. ஸோ எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு ஸோ அப்படியே வீட்டில் இருக்கும்போது ஃபன் பண்ணிவிட்டு ஸோ அடிச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மெமரியபிளான டேஸ் அண்ட் நைட் அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய போகுது நார்மலாக. ஸோ சடனாக எல்லாருமே வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க. பட் ஜின் மட்டும் இன்றைக்கி உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டில் இன்றைக்கி டே ஆஃப் எடுத்து இருப்பார். ஸோ அவரும் அவர் பெட்ரூமில் தான் தூங்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு கிட்ட இருந்தோ அப்புறமா மற்ற மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி வருது. அவரும் எடுத்துகிட்டு ஹலோ சொல்லுங்கடா, எப்படிடா இருக்குது, உடம்பு பரவாயில்லையா? ஏதோ பரவாயில்லடா. என்ன எல்லோரும் ஒரே கால் பண்ணியிருக்கீங்க, என்ன அதை சொல்லணுமா என்ன? இல்லை ஏதோ பேசணும்னு தோணுச்சு, தனியாக வேறு இருந்தியா அதுதான் அப்படின்ட்டு இவனுமே அப்புறமா எல்லா மெம்பர்ஸ் கூடயும் பேசிட்டு சரிடா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், சரி ஓகேடா அப்படின்ட்டு வச்சிடறாரு. ஸோ இப்போ பாத்ரூம்லேருந்து ஏதோ உடையிற மாதிரி சத்தம் வருது. இவருமே என்ன அது சத்தம், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எழுஞ்சி போய் பார்க்க போகிறாரு. என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவருமே வந்துட்டு அந்த கதவை ஸ்லோவாக திறந்துட்டு உள்ளே போகும்போது அங்கே எதுவுமே உடஞ்ச மாதிரியும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குது. பட் ஏதோ உடஞ்ச சத்தம் கேட்டுச்சின்னு சொல்லிட்டு இவருமே அங்கே சுற்றி முற்றி பார்த்துட்ருப்பாரு. அங்கே வந்துட்டு லைக் ஃபேஸ் பார்க்குற மிரர் இருக்கும். அந்த மிரர் முன்னாடி அவர் நின்றுட்டு என்ன உடைச்சிருக்கும், சத்தம் கேட்டுச்சு ஆனால் பார்த்தா எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு அவர் மிரரில் அவரே பார்த்துட்ருப்பாரு. அந்த சடனாக வந்துட்டு அவர் இப்படி திரும்புவார். பட் அவர் திரும்பும்போது அந்த சைடுகளை பார்க்கும்போது அவர் திரும்பினால்தான் அந்த மிரரில் இருக்க அந்த ரிஃப்ளெக்ஷனே திரும்பணும்ல, அது திரும்பாமல் அப்படியே அவர் ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனே நிற்குது. ஸோ இவர் டக்குன்னு திரும்பி பார்க்க அது டக்குன்னு நார்மல் ஆகிடுது. இவருமே என்னடா அது உடம்பு சரியில்லைனா என்னென்னமோ இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் போகிறாரு. ஸோ இப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனில் தான் காட்டுறாங்க. அது இவர் போன பாதையே பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் நீ இங்கே இருப்ப, நான் அங்கே இருப்பேன் அப்படின்ட்டு அது சொல்லுது. ஸோ இவருமே அங்கே போயிட்டு தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, எல்லாருமே வராங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உடனே இப்படி ஜின்னு தான் பார்க்க வராங்க. ஸோ ஜின்னுமே என்னடா அதுக்கே வந்துட்டீங்க, எல்லாம் உன்னை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர வழியில் ஜின்னுக்காக இதை வாங்கிட்டு வர்றது சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படியே இவங்க வந்துட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜின் வந்துட்டு அதே திங்க் பண்ணுறாரு. இதை வந்துட்டு ஜேஹோப் நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்னாச்சு, ஏதோ மைண்டு அப்செட்டாக இருக்கா என்ன, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது, எதாக இருந்தாலும் சொல்லு. இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ட்டு இவருமே என்னது அது திரும்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அது திரும்பவே இல்லை, ஏதோ ஒன்று மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்படி டே ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட்டில் வந்துட்டு இந்த மாதிரி நைட்டில் ஒரு 3 மணிக்கு மேலே ஏதோ ஒரு பாத்ரூமில் தான் அழுகுற சத்தம் மாதிரி அந்த ரூம் அந்த கண்ணாடி இருக்க இடத்துலலாம் ஏதோ
டொக் டொக்குன்னு தட்டுற மாதிரி சத்தம் இந்த மாதிரிலாம் டெய்லி கேட்டே இருக்குது நைட்டு 3 மணிக்கு மேலே. ஸோ எல்லா மெம்பர்ஸ் ரூம்லேயும் கேட்குது. பட் ஸ்டில் அவங்க எதுவும் அது பெருசாக எடுத்துக்கல. ஏதோ வெளியே யாரும் தட்டுறாங்க, வெளியே யாரும் அழுகுறாங்க, வெளியே யாரும் கத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஃபைன் டே, ஒரு நைட் டைம், ஓகேவா. ஸோ ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் மொத்தம் 3 ரூம் இருக்கும். அந்த 3 ரூமில் ரெண்டு ரூமில் ரெண்டு பேர் இருப்பாங்க. மிச்சம் இருக்க ஒரு ரூமில் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 3 பேர் இருக்கவங்க தான் யாருன்னா டேயாங், ஜிமின், நெக்ஸ்ட் வந்துட்டு ஜங்குக் இருப்பாங்க. ஸோ அந்த நைட்டை வந்துட்டு மறுபடியும் அங்கே ரொம்ப சத்தமாக இருக்கும் அந்த அந்த பாத்ரூமில். ஸோ ஜங்குக் வந்துட்டு எழுஞ்சிட்டு, என்னடா இது எப்போ பார்த்தாலும் சவுண்டோட வந்துட்டுருக்கு, ஓ என்ன தான் அப்படி போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவருமே செக் பண்ணலான்னு போகிறாரு. ஸோ அப்படி போகும்போது அவங்க யாரும் அந்த மிரர் வழியாக லைக் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஸோ இவருமே யார் அது, ரைட், இது மிரர் தானே, இதில் யார் அது இல்லைடா அப்படின்ட்டு அவருமே முன்னாடி போய் நின்று பார்க்குறாரு. ஸோ அவர் போட்டிருக்க அதே காஸ்டியூம் தான் அதுலேயே போட்டிருக்கு. ஸோ இவர் வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிரர்கிட்ட கொண்டு போகிறாரு. என்னது இது, ஏன் இல்லை இது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, ஆனால் அதை நான் பண்ணுறது எதுவும் பண்ண மாட்டேங்குது அப்படின்ட்டு அவருமே பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ அவர் கை அந்த மிரரை டச் பண்ணுது. ஸோ டச் பண்ணும்போது ஒன்றுமே ஆகலை. பட் அவர் கையை எடுத்துகிட்ட உடனே அந்த மிரரில் இருக்க அந்த ஆள் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு. இவ்வளோ குனிஞ்சுன்னு தான் இருந்திருக்கும் அந்த முகம். இப்போ அதை நிமிர்ந்து பார்க்க இல்லை, டக்குன்னு ஒரு பயந்துட்டு நான் ஒரு ஸ்டெப் பேக் போகிறாரு. ஸோ அதில் இருக்க கண்ணு வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக்காக இருக்குது. அவர் அதெல்லாம் பார்த்துட்டு, யார் நீ, என்ன ஏன் முகம் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவருமே வந்துட்டு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ உன்ன மாதிரி இல்லாமல் என்ன யார் மாதிரி இருப்பேன், உன்னோட காப்பி தானே நான் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி பேசுது. இங்கே ஜங்குக்கும் அல்ல டக்குன்னு கதவை தட்டிட்டு திறந்துட்டு ஓடி வராரு. யோங் யோங் ஏஞ்சிருக்க யோங், என்னடாச்சு, டே எதுக்குடா கத்துற, பாத்ரூம் எதுவும் சத்தம் கேட்குதுன்னு ஓடா. அங்கே ஏதோ கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிச்சு, என்னன்னு பார்த்தா அது ஏமாகும். டேய் லூஸாடா நீ, உன் மூஞ்சை பார்த்தா உன் மூஞ்சி தானே தெரியும் லூஸு பயல. ஐயோ யோங், என் மூஞ்சினா என் மூஞ்சி தான், ஆனால் அது பேசுது, நான் பேசாதது பேசுது, நான் பண்ணாதது அது ஆக்ஷன் பண்ணுது. அது கண்ணு ஏதோ கருப்பாக இருந்துச்சு, அது அது ஏதோ பேசுது, நான் ஏதோ காப்பின்ற மாதிரிலாம். டேய் தூக்க கலக்கத்தில் பேசிகிட்டு இருக்காதடா, தூங்குறவங்களே எனக்கு வந்துட்டு போய் படு, போய் படுச்சவங்கா அப்படின்ட்டு சொன்ன உடனே இவருமே படுக்க வராரு. ஸோ அகெயின் வந்துட்டு அந்த சத்தம் வர்றது நாக் சவுண்டு, இங்கே வாடா, இங்கே வாடா நீனு அப்படின்ட்டு அது கத்துது. இவங்க ஜங்குக்கும் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு படுத்துடுறான். ஸோ இதே மாதிரி ஜங்குக்கு நடந்ததை அவங்க காலையில் எழுந்த உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறான். அவங்க எல்லாருமே, டே என்னடா லூஸ் மாதிரி பேசுகிற, உன் மூஞ்சி எப்படா பேசும், தூக்க கலங்க ஏதாவது கனவு கண்டு அப்படி போயிருப்படா. இல்லையோ அவங்க நிஜமா, டே டே ஜங்கு உனக்கும் அதை பாத்தியா, என்னடா எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். இந்த பக்கம் ஜேவப் இருக்கார்ல, ஸோ அவருமே வந்துட்டு, டே நீ பாத்தியாடா அந்த மாதிரி, ஐயோ ஆமாம் ஐயோ இங்கே பாருங்களேன், அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். நானும் முந்தா நாள் ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு தான் போனேன், ஆனால் நான் போகும்போதே ஏதோ எனக்கு நெகட்டிவாக இருந்துச்சு. சரி நம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கோம், ஏதோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். ஆனால் ரெஸ்ட் ரூமில் இல்லை எனக்கு ஆப்பு, எனக்கு ரூமுக்குள்ளே இருந்த மிரர்லேருந்து ஏதோ ஒரு ஷேடோ இருந்துச்சு. நானும் சரி அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு படுக்க போனேன். அந்த ஷேடோ ஏதோ பாட்டு பாடுச்சு, அது என்னை கூப்பிட்டுச்சு. நானும் அந்த பாட்டு பாடணுன்னே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கிட்ட போயிட்டேன். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. நானும் கிட்ட போயிட்டு அது பாட்டு பாடுறதை நிப்பாட்டிட்ட உடனே
எனக்கு அப்போ தான் கான்ஷியஸ் ஆச்சு. நான் இப்போ ரியலைஸ் பண்ணேன், நான் அங்கே இருந்தேன் எப்படி நான் இங்கே வந்தேன்ட்டு. அது என்னை உள்ளே வர சொல்லிச்சு. அது ஏதோ அழுகுது. அது கையை நீட்டுச்சு வெளியே. அது கையை குடுக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க பேச. ஐயோ என்னோட பெருசாக பார்த்துருக்கான் போலே அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஜங்குக்கு இப்படி டேங்க் பின்னாடி பொழிஞ்சுக்கான். என்னடா சொல்கிற? டேய் அவன் சொல்கிறது உண்மைதான்டா, நானே பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜின்னுமே வந்துட்டு என்னடா சொல்கிறீங்க ஆளாளுக்கு? டேய் என்னடா ஒரு 3 பேரும் ஒரே கனவை கண்டுட்டு இங்கே சும்மா ஒட்டிகிட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லைனா என்ன ப்ராங்க் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு இங்கே ஆரம்பம் மற்ற மெம்பர்ஸும் கேட்குறாங்க. ஸோ டேய் எப்போ 3 பேரும் ஒரே கனவு? டேய் லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்காதடா. இது கூட டேய் ஆல்ரெடி பிரச்சனை. அந்த வீட்டிலேருந்து இப்போ தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்குள்ளே ஏன்டா லூஸு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க? போங்கடா போய் வேலையை பாருங்கடா. இங்கே பார், நான் சொல்லும்போது உனக்கு புரியல, நெக்ஸ்ட்டு உனக்கு ஃபீல் ஆகும் பார். அப்போ வந்துட்டு எங்ககிட்ட கேட்ட பாரேன். அவ்வளோதான் சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஆரம்பம் போயிட்டாரு. மிச்சம் இருக்க மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு அம்மா நிஜமாக பார்த்தீங்களா என்ன? ஏய் ஆமாண்டா பார்த்தோண்டா அப்படின்ட்டு ஜின்னுக்கு நடந்தது, ஜங்குக்கு நடந்தது, ஜேஹப் நடந்தது எல்லாத்தையுமே கதையாக லிஸ்ட்டு போட்டு கேட்குறானுங்க. ஸோ இவனுங்களுமே ஐயோ நெக்ஸ்ட் நமக்கு ஆப்பு வச்சிட போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் அப்படியே அமைதியாக இருக்கானுங்க. ஸோ இனிமேல் கலாட்டாக இருக்கணும் குமாரே, சத்தம் வந்துச்சுன்னா போகக்கூடாது அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு டார்கெட்டு 2 பேர் போல். ஸோ இந்த தடவை ஷுகாவும் அண்ட் தென் ஜிமினும். இந்த தடவை ஜிமினும் நான் 3 பேர் சொன்னேன்ல. இன்றைக்கி வந்துட்டு எப்படின்னாக்கா ஷுகா வந்துட்டு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பாரு. ஸோ இப்போ ஜிமினுமே வந்துட்டு தண்ணி ரூமில் காலி ஆகிடுச்சு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஜிமினும் ஷுகாவும் ஏன் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க? இல்லைடா தூக்கம் வரலன்னு வந்தேன். யோ அவனுக்கு தான் சொன்னானுங்களே ஏதோ வந்துட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் தைரியமாக வந்து நின்றுட்டுருக்கீங்க? நீ ஏன்டா ஃபஸ்ட்டு வந்த? தண்ணி காலி ஆயிடுச்சு வந்தேன். ஓ உனக்கு தண்ணி காலி ஆயிடுச்சு, எனக்கு தூக்கம் வரல. ஏன் அவனுங்க அதை சொன்னாங்களையா அப்படின்னே வச்சுக்கோயேன். இவனுங்க வேறு அதை உழுதை விட்டானுங்க. தூக்கமும் வரல ஒன்றும் வரலடா. தூங்கினாலும் இவனுங்க சொன்னது அப்படி இமேஜின் ஆகி வேறு வருதுடா. ஓ அப்படியா? நீங்கள் தைரியசாலியாக சொன்னீங்க. டேய் படா அப்படியே சொல்லிட்டீங்க. ஷுகாவும் அவங்க வளர்த்திட்டு இருக்காரு. சரி போய் படுங்க, நானும் போய் படுக்கிறேன். டேய் எங்கடா போகிற? நானும் எவ்வளோ வருவானான்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். ஏய் நில்றாங்க. ஆல்ரெடி 5 மணி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எதுவும் வராது. டேய் நான் பார்த்துட்டு தாண்டா வந்தேன். என்னது இவங்க சொன்ன மாதிரி அப்படின்னா தான் அது பண்ணுது, இல்லை நிஜமாக இருக்குதா இல்லை உருட்டுறானுங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு 3:30 மணிக்கு நான் லைக் பாத்ரூமுக்கு போனேன்டா. அதை நான் பண்ண குத்தமாக என்னன்னு தெரில. அமைதியாக தான் இருந்துச்சு. வெளியே வந்துட்டு கதவு சாத்துறேன், ஏதோ ஒன்று குபி குபுகுன்னு சிரிச்சிச்சுரா. ஏன் சிரிச்சிச்சா? அப்புறம் என்னாச்சு? அதுவா அது எனக்கு கூப்பிட்டுச்சு. ஆனால் இந்த தடவை ஹாலுக்கு கூப்பிட்டுச்சுடா. ஹால்க்கா? நீ என்ன பண்ண? நானும் வந்தேன். யோ அவங்க தான் சொன்னாங்கல்ல வந்தாக்கா அது ஏதோ இதுவாகுதுன்னு சொல்லிட்டு, நீ ஏன் அப்போ போன? எனக்கு என்ன பண்ணுறது தெரிலடா. நானும் அது என்ன தான் சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். அது ஜேஹோப் சொன்ன மாதிரி ஏதோ பாட்டெல்லாம் பாடுச்சு. எனக்கு ஆனால் அது அட்ராக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு அது ஏதோ நான் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தது. எனக்கு வந்துட்டு ஐ கான்டாக்ட் வச்சுச்சுரா. வச்சுட்டு ஏதோ கூப்பிட்டுச்சு கிட்ட. நான் இங்கே நின்றுருந்தேன். ஒரு செகண்டில் ஏதோ காந்த இழுத்த மாதிரி டக்குன்னு அதுக்கிட்ட போனேன்டா. என்னையா அவங்க சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேண்ணா, உனக்கு தான் தெரியும் குமாரே. நெக்ஸ்ட்டு நீனும் தெரியுங்க தான்டா. என்ன அப்போ ஆரம்பம் அவனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷுகாவுமே அப்படியே நடந்ததெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ காலையில் எழுந்து வந்த உடனே மற்ற மெம்பர்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க, என்னடா நடக்குது? ஒரு நாளும் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடக்குது. ஃபஸ்ட்டு ஜின்னுக்கு, நெக்ஸ்ட்டு ஜங்குக்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. என்னடா நடக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே டயாங்குமே நான் அன்றைக்கே நினச்சேன், இந்த வீட்டுக்கு வரும்போது அந்த பொம்பளை தான் சிரிச்சிட்டு போனான்.
நானும் ஏதோ சும்மா கண்டுக்கல. ஏதோ காசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போகிறான்னு நினச்சேன். ஆனால் நம்மளெல்லாம் ஒரு மாற பார்த்துட்டு போனடா அவ. நம்ம அந்த பொம்பளைய பார்த்தாக்கா கேட்டே ஆகணும். ஆனால் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்கள நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு சண்டேன்றனால எல்லோரும் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த கண்ணாடி கிட்ட போய் நின்றுட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆரமும் டேவும் மட்டும்தானே, ஜிமினும் ஆரம் டேவாங்க அவங்க 3 பேரும் தான் இப்போதைக்கு அதை பார்க்கல. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு பீதியில் உட்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்கெல்லாம். ஸோ இந்த 3 பேரும் அப்படி நான் நடக்குதுன்னு பார்த்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடிக்கு போய் டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் என்ன பண்ணிட்டுருக்கான், இந்த கண்ணாடிக்குள்ளே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிமின் பையன் அந்த ஹேமர் இருக்கும் அதை தூக்கி போய் லைட்டாக தட்டுறான். அப்போ என்னன்னு தெரில, இங்கே அவன் தட்டுறது அங்கே இருக்க மொத்த கண்ணாடிக்குமே ஒரு மாதிரி ஒலிக்குது. இவனுமே என்னடா அது, என்னது இது தட்டினாக்கா அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ ஜிமினுமே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏதோ எனக்கு தெரியுது. ஸோ உள்ளே ஏதோ தூரத்தில் இருந்து ஏதோ வந்துட்டுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவனுமே ஒத்து பார்த்துட்ருக்கான். அது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வருது. ஸோ அது கொஞ்சம் முன்னாடி வந்தவொடனே தான் தெரியுது அது ஜிமினோட இது தான் ஷேடோ மாதிரி இருக்குதோ. ஆனால் அது ஃபுல்லாக பிளாக்ல இருக்கு. ஓகேவா, ஜிம்முமே டே 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 என்னடா இவன் ஒருத்தன் வாசிச்சுட்டு இருக்கான், என்னடா டே டே இது வருதுடா, இதே வருதா, வருதுனப்போ டே லூசு வருதுடா, எதுவும் வருதா, என்னடா வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த கண்ணாடியை சுற்றி நிற்கிறாங்க. ஸோ இவனுங்க இவன் அந்த கண்ணாடி நோண்டி விட்டான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வர கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னுமே டே நவரா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். ஸோ தேங்கோ என்ன பண்ணி ஃபஸ்ட்டு இன்னும் 3 மணி கூட ஆகலையே, 2 மணி தானே, டே லூசாடா நீ, அது 2 மணிக்கு வந்தானே 3 மணிக்கு வந்தானடா, அதை வேற நீ ஆராய்ச்சி பண்ணுவியாடா அப்படின்ட்டு இருக்கான். ஸோ இந்த கையில் இந்த ஹேமரை வச்சுட்டு இங்கே ஜிம்மு நிற்கிறத பார்த்துட்டு ஹேமரை வச்சு என்ன பண்ணுவீங்க, அதில் தட்டினியா, ஆமாம் கூடாத, இதுக்குடா விடாத அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்துட்டு ஒரு தட்டுறான். ஸோ அது தட்டின உடனே இந்த மாதிரி அந்த உருவம் வந்துட்டு லைக் ஒன்று தான் வந்துட்டு இருந்தது, இப்போ இன்னொன்று வருது. அது யாருனாக்கா டேங்கோட உருவம் மாதிரி இருக்குது. டேய் சும்மா இருந்தது கிளப்பி விட்றான்டா அப்படின்ட்டு இவனுங்களுமே என்னடா பண்ணுறாட்டு வீழ்றாத்த டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு டைம் அதை ஃபோர்ஸாக ஹிட் பண்ணுறான். இந்த டைம் வந்துட்டு அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த டைம் வந்துட்டு டேங் ஹார்டாக தட்டும் போது அது வந்துட்டு ஒன்றுலாம் வரல, ஏதோ ஃபாஸ்ட்டாக தட்டினாக்கா ரொம்ப அதிகமாக ஒரு 4-5 பேர் வருதாங்க. ஆனால் வந்துட்டு இவங்களோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு தட்டினா ஜிமினோடதும் நெக்ஸ்ட் டேங்கோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா இவன் ஹார்டாக தட்டும் போது வேறு யாரோட ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்துட்டுருக்கு. அதான் அதுங்களுக்கு வந்துட்டு ஃபேஸ் லைக் கலர்லாம் இருக்குது. அதுக்கு லைக் ஜிம்மினோடதோ டேங்கோடதோ பிளாக்காக இருக்கும் லைக் ஷேடோ மாதிரி. பட் இப்போ தட்டி வந்ததுலாம் இல்லை ஹியூமன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இவன் உடைக்கிறான். அதை உடைக்கும் போது அப்படியே அது உள்ளேருந்து 4-5 கைங்க வந்து இவங்களை எடுத்துகிட்டு போயிடுது உள்ளே. ஸோ இவனுங்களும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானுங்க. ஸோ உள்ளே இழுத்துட்டு போனது கைங்க உள்ளே போனதும் மறைஞ்சிடுது. ஸோ இப்போ எல்லாருமே உள்ளே இருக்காங்க. டீ டொயங்கா லூஸோட நீ பண்ணதுனால இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆளாளுக்கு கத்திட்டு இருக்காங்க டயங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்களா கொஞ்ச நேரம் அமைதியாக, இப்போ என்ன நம்ம செத்தா போகிறோம், இருங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செத்ததுக்கப்புறம் என்னடா பார்க்க போகிறேன், ஐயோ கொல்லுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நல்லா கத்திட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம ஏதோ கையை தான் இழுத்துட்டு வந்துச்சு, ஆனால் உள்ளே வந்தால் யாருமே இல்லை அப்படின்ட்டு இங்கே ஆளாளுக்கு கொஷின் பண்ணிகிட்ருக்கானுங்க. டேய் லூஸே எனக்கு மட்டும் தெரியுமாடா, என்னால் உன்ன மாதிரி தானே என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங்குமே கத்திட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முன்னாடி போகிறாரு. டேய் எங்கடா போகிற, நீங்கள் இங்கே இருங்க, நீங்கள் ஒன்றும் எங்களோட வர வேண்டாம், நான் முன்னாடி இப்போ என்ன தான் இருக்குதுன்னு பார்க்குறேன். டேய் விட்டுட்டு போகாதடா, இருடா எல்லோரும் வரும், வேணாம்ப்பா
அப்புறம் நீ போனனால தான் உங்கள் பின்னாடி நான் வந்தோம். அப்புறம் அதுக்கும் ஏதாவது சொல்லுவீங்க. நான் மட்டும் போகிறேன், வந்தால் வரேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் மட்டும் எங்கேயாவது போங்க. என்ன என்னென்ன ஏன்னா லூஸா நீனு? எங்களை உள்ள தள்ளிட்டு இப்போ நீ மட்டும் இங்கே போய் தப்பிக்கலான்னு பார்க்குறியா? அவங்களுக்கு வருவோம்டா. ஓ வாங்க, ஆனால் வந்துட்டு நான் உன்னால தான் வந்தேன்லாம் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன் போ அப்படின்ட்டு. ஸோ இப்போ எல்லாருமே உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போக போக நிறைய ஒரு க்ளவுன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த க்ளவுன்ஸுக்கு லைக் ஒயிட்டாக இருக்காது, ஒரு ரோபோட் மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த க்ளவுன்ஸுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் மாடல் மாதிரி க்ரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ நிறைய பேர் அங்கே இருக்காங்க. எல்லாமே ஏதோ காப்பீஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலதுக்கு கால் வந்து இப்படி கால் இல்லாமல் இருக்குது, ஒரு சிலது பாதி உடம்போடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இவங்களோட ஷேடோஸுமே அங்கே பார்க்குறாங்க. ஸோ அங்கே என்னடா அது நம்மள மாதிரி இருக்குது ஏதோ. போய் இதை போடா லூஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கான் ஒருத்தன். ஆல்ரெடி பார்த்தல அதுக்குள்ளே தான் இருக்கும். ஐயோ இவன் வேற கூலாக சொல்கிறானே, இப்போ என்னடா பண்ண போகிறோம்? எதுக்குடா உள்ளே கூட்டு வந்தேன் இதுட்டு? ஏன் லூஸு வேற? ஐயோ இவனுங்களை வேற அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே கொஞ்சம் பீதி ஆகிறான். இந்த சமயம் ஆரம்பம் அவன் வந்துட்டு புக்கெல்லாம் படிப்பான்ல. ஸோ இங்கே இதுங்கெல்லாம் ஐயோயோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க ஆரம்பு. என்னடா ஆச்சு என்னடா அப்படின்ட்டு. டேய் இதுங்கெல்லாம் நம்மளை இங்கே உள்ள தள்ளிட்டு இதுங்க வெளியே வர பார்க்குதுங்கடா. என்ன இப்போ நம்மளை மாதிரி ஷேடோஸ் பார்த்தீங்களா? அந்த ஷேடோஸ்லாம் நம்மளை இங்கே தள்ளிட்டு அதுங்க வெளி உலகத்துக்கு போய் நம்மளை மாதிரி ஆக்ட் பண்ணுங்கடா. என்ன இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி நான் வேலைக்கு போகும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஏதோ புதுசாக இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் அவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். நம்ம வீட்டில் வந்து அவர் இருந்தாலும் தங்கினால அதுக்கப்புறமா தான் அவன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தான்டா. ஃபஸ்ட்டு மாதிரி அவன் இல்லை. ஃபஸ்ட்லாம் அவன் ரொம்ப வீக்காக இருப்பான், ரொம்ப சோம்பேறியாக இருப்பான். ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிறதோட ஆப்போசிட் தானே இது வெளியே வந்துட்டு இருக்கும். இதுக்கிட்ட மட்டும் நம்ம மாட்டினோம் அவ்வளோதான் சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் ஓடுறானுங்க அங்கங்கே. இது என்ன பண்ணுன்னு தெரியுமா? தெரியல. ஆனால் ஏதோ மிரரு அப்படின்னு சொல்லிருக்கும் போதே அந்த க்ளவுன்ஸ்லாம் இவங்களை துரத்துது. ஸோ இவனுங்களுமே என்னடா இதில் ஐயோ சொல்லிட்டு இப்படி இருக்கானுங்க. ஸோ அந்த 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 மிரர் வேர்ல்டுன்னே சொல்லுவோம். அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ளே இவனுங்க ரியல் லைஃப்பில் பார்த்த பாதி பேர் இருக்காங்க. நிறைய பேர் லைக் ரியல் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா கையை கட்டி போட்டு அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த க்ளவுன்ஸ் எல்லாம் அதுங்க பாட்டுன்னு உருவாகிட்டே இருக்குது. ஸோ அந்த க்ளவுன்ஸ் உருவானதுங்க எல்லாமே இவங்களை வந்து துரத்துது. ஸோ இவனுங்களுமே அங்கேயே ஓடிட்டுருக்கானுங்க. ஸோ இப்போ இந்த வீடை ஒரு பொம்பளை வந்து கொடுத்துருப்பாள் காசு கம்மியாகவே, அந்த பொம்பளையுமே அங்கே தான் இருக்கா. ஸோ இவனுங்க அதை பார்த்துட்டு ஏன்னா இவங்க அப்போ அந்த வீடை விற்றது யாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க இவனுங்க. ஸோ இப்படியே இருக்க இங்கே ஆரம்பம் இங்கே எங்கேயே மிரர் இருந்தால் அதை பார்த்து உடைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதை உடைக்கணுமா? அது மிரரை உடச்சா தானே இதுங்கெல்லாம் நம்மளை விட்டு போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ இங்கே மிரர் எங்கே இருக்குன்னே தெரியல. பட் அந்த மிடில் ஆஃப் அந்த மிரர் வேர்ல்டில் ஏதோ ஒரு பெரிய மிரர் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மிரரை சுற்றி இருக்க அந்த க்ளோன்ஸ்லாம் மறைச்சி வச்சுட்டு இருக்குது. லைக் அதுங்கெல்லாம் அதை ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க. ஸோ அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ளே எல்லாருமே கத்துறாங்க, இங்கேருந்து போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து போயிடுங்க. ஐயோ இதுங்க என்னடா கத்துதுங்க, இதுங்க வேறு ஒன்று துரத்துதுங்க, அதாவது மறைச்சிட்ருக்குதுங்க, என்னன்னே தெரிலையே அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ இவனுங்கெல்லாம் ஒரு 4-5 பேர் ஓடி போயிட்டு இந்த பக்கம் 4-5 பேர் அதை டைவெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த க்ளவுன்ஸ்லாம் இருக்குதுங்கள, ஸோ அதுங்கெல்லாம் இன்னும் வந்துட்டு லைக்
ஒரு செக்யூரிட்டி மோடில் இருக்குதுங்க. ஆனால் அதுங்களுக்கு வந்து இன்னும் ஃபேஸ் எதுவும் க்ரியேட் பண்ணாமல், ஸோ அது ஜஸ்ட் ஒரு டால் மாதிரி தான். இவன் வந்து அதுக்கு எதுவும் ஃபேஸுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பிளெயினாக தான் இருக்குது. இவனுங்களுமே என்னடா இது பேய் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த மிரர் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு இதை தான் உடைக்க சொன்னான்னா அவன் அவன் ஏதோ கதை புக்கில் படிச்சுட்டு உடைக்க சொல்லனா உடச்சி அது நம்ம வெளியே போனோம்னா என்னடா ஆகுறது அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இவனுங்களுமே எப்படி உடைப்படா ஃபஸ்ட் நீ அதை தெரியலையே, என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்போ இவனுங்க அதை உடைக்கிறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறானுங்க. பட் அந்த க்ளவுன்ஸ்லாம் அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை நோக்கி வருதுங்க. இவனுங்க டே என்னடா சத்தம் இல்லாத போது அமைதியாக நின்றுச்சுங்க, இப்போ இந்த பக்கம் சத்தம் போட்டோடனே இந்த பக்கம் வருதுங்க அதுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜிம்மினோட ஷூவை தூக்கி ஜங்குக்கு அப்படிக்கா தூக்கி போடுறான். அந்த பக்கம் அந்த சத்தத்தை கேட்டவுடனே அதுங்களாம் மாதிரி ஜாம்பீஸ் மாதிரி ஓடுதுங்க. ஸோ என்னடா இது, ஒரு பக்கம் சத்தம் கேட்டுச்சுன்னா அந்த பக்கம் மட்டும் தான் ஓடுதுங்க அப்படின்ட்டு இவனுங்க வந்துட்டு இந்த பக்கம் டிஸ்கஸ் பண்ணிருக்கானுங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு டேய் அந்த ஷூவை வச்சு தானே நான் ஹைட்டாக காமிச்சிட்டு இருந்தேன், அந்த ஷூ வேறு தூக்கி போட்டான் இவன், நான் சும்மா போனவன் போடா நாயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கத்தின்னு இருக்கான். ஸோ இந்த பக்கம் ஜங்குக்கு டயாங்கு அண்ட் தென் ஜின்னு ஜிமின் 4 பேர் இங்கே இருக்காங்க. மிச்சம் 3 பேர் அங்கே தான் வந்துட்டு ஓடிட்டுருக்கானுங்க. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ ஜிம்மினும் ஜங்குக்கும் டே மச்சான் நான் உன்னை தூக்குறேன், நீ அந்த சென்டரில் ஏதோ இருக்குது பார் அதை குத்திடுறியா, டேய் எப்படா நல்லா இடம் ஹைட்டு பத்தாத போலையே, டேங்கா நான் உன்னை தூக்குறேன் நீ ஜிம்மினை தூக்கு, நான் அப்படியே அதை குத்த ட்ரை பண்ணுங்க. அது குத்தலாம், அது எதை வச்சு இது என்கிட்ட வரும்போது நான் ஒரு குச்சி மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்டீல் மாதிரி லைக் சாப்ஸ்டிக் ஓகேவா, அது வந்துட்டு ஒரு இரும்பு சாப்ஸ்டிக் ஓகே. ஸோ அதை காமிச்சிட்டு இதை தான் எடுத்துகிட்டு வந்தேன், நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன்டா அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இதை வச்சு எப்படி குத்த முடியுமான்னு தெரியலையே. அதை ஜிமின்கிட்ட கொடுத்து அப்படியே இவனுங்க சொன்ன மாதிரி ஜங்குக்கு தூக்கிட்டான், ஜங்குக்கு வந்துட்டு டயாங்க தூக்கிட்டான், டயாங்க ஜிம்மினை தூக்கிட்டான். ஸோ இவனுங்க வந்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜிம்மினும் வந்துட்டு அது நடுவில் குத்த வரான். பட் அந்த சவுண்டு லைக் குத்த முடியல, அந்த சவுண்டு வந்த உடனே இதுங்கெல்லாம் இந்த பக்கம் வருதுங்க. ஸோ மிச்சம் ஓடிட்டு இருந்த 3 மெம்பரும் அதுக்கப்புறமா இன்னும் 4 பேர் சேர்ந்துட்டு அதை வந்துட்டு தள்ளுறானுங்க. ஸோ இந்த பக்கம் இவனுங்க வந்துட்டு டே குத்துறாத டக்குன்னு, ஐயோ வரலடா டே இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு செம்மையாக ஒன்று லைக் குத்துறான். அவனால் முடியறதில் குத்துறான், வரவே முடியல. பட் இந்த டைம் வந்து மொத்தம் ஃபோர்ஸையும் 2 கையில் போட்டு மொத்தம் ஃபோர்ஸையும் இறக்குறான். ஸோ அந்த டைம் அந்த மிரர் வந்துட்டு உடையுது. ஸோ அந்த மிரர் உடஞ்ச உடனே ஏதோ ஒரு பிரைட்டாக அந்த இடத்தையே மாற்றிடுது. ஸோ இப்போ அந்த நீங்கள் பார்த்த இந்த இடத்த யாருமே இப்போ அங்கே இல்லை. ஸோ எல்லாருமே மறைஞ்சிட்டு இப்போ இவனுங்க ஃபஸ்ட்டு வந்த ஸ்பானான இடத்துக்கே வந்துட்டு என்னடா நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடத்துக்கே வந்துட்டோம், என்னடா இது அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தாக்கா அவனுங்க என்ட்ரான அதே கண்ணாடி மூலமாக இவனுங்களுக்கு ஒரு ஓப்பன் டோர் மாதிரி வந்திருக்கு. ஸோ அவனுங்க டே ஏதோ டோர் வந்திருக்குடா அப்படின்னு சொல்லி அதை திறந்துட்டு வெளியே பார்த்தாக்கா அவனுங்க வீடு தான். ஸோ அந்த வீடுக்கு ஏதாவது டூப்ளிகேட்டான்னு பார்க்குறானுங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, அதுவும் நார்மலான வீடு மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ லாஸ்ட்டாக அவங்க வெளியே வந்ததும் இவனுங்களோட க்ளவுன்ஸும் மற்ற க்ளவுன்ஸும் ரொம்ப காண்டா ஒரு மாதிரி கத்துதுங்க, ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக. இவனுங்களும் ஐயோ என்னடா இதுங்க இப்படி கத்துது, நல்ல வேலை வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க வந்து பெருமூச்சு விட்டுட்டு நிற்கிறானுங்க. ஸோ அவ்வளோதான்டா, இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா. ஸோ அந்த வேர்ல்டுக்குள்ளே அந்த மக்கள்லாம் எங்கே போயிருப்பாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளவுன்லாம் இவனுங்களை உள்ளே தள்ளிட்டு வெளியே வரணும்? அண்ட் தென் இவனுங்க வந்துட்டானுங்க, ஆனால் உள்ளே பார்த்தவங்களாம் வந்தாங்களா இல்லையா எதுவுமே தெரியல.
ஸோ லாஸ்ட் வரைக்கும் அது மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான்டா. இதோட த மிஸ்ட்ரி ஆஃப் த மிட் நைட் மிரரோட ஒன் ஷாட் முடியுது. ஓகே ஓகே, பை பை. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் கோல்டு, அதான் கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனாலேயே ஒரு சில இடத்துல லோவாக பேசியிருப்பேன். அண்ட் தென் பின்னாடி ரொம்ப சத்தமாக இருந்திருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. ஸோ அத்தை மாமா அந்த மாதிரிலாம், அதனால் பசங்க இருக்காங்க. ஸோ சத்தம் வந்து தான் இருக்கும். அண்ட் தென் ஏதாவது நடுவில் புரியல, ஸ்டோரி எதுவும் சரியில்லைனாக்கா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஓகேவாக கொண்டு வர பார்க்குறேன். ஓகேடா, பாய். Stay safe and healthy. Bye guys, love you all.